சொற்பொழிவாளர் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். சிறப்பு சொற்பொழிவாளர் தன்னுடைய சிறப்பு சொற்பொழிவை தொடங்குவார். மேடைக்கு அழைக்கிறேன். மீண்டும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் உலக திருக்குறள் பேரவை தலைவர் பெருமகனார் அவர்களே, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் 100 ஆண்டு விழாவை ஒட்டி சிறப்பான திருக்குறள் கருத்தரங்குகளை நடத்துவதில் ஈடுபட்டு வருகின்ற ஐயா தலைவர் புதுகை வெற்றிவேலன் அவர்களே, கவியரங்க தலைமையேற்று இளைய கவிஞர்களுக்கு வழிநடத்தி சென்றிருக்கின்ற பாவலர் சீனி ரவிபாரதி அவர்களே, இந்த பணியிலே ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிற பாவலர் பொற்கோ அவர்களே, நன்றி உரை நவில இருக்கின்ற துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, என்னுடைய அன்பு நண்பர் வள்ளியப்பன் அவர்களே, வள்ளி நாயகன் அவர்களே, பேரன்பு மிக்க பெரியோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறள் முற்றோதலிலே மாணவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு திருக்குறளை சொல்லித்தந்து அவர்கள் நெஞ்சிலே பதித்து அவர்கள் மனதிலே நிறுத்தி அவர்களுடைய வாய் வழியாக அவற்றை ஓதுவதற்கான பயிற்சி வழங்கிய இரு தமிழாசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழாசிரியர் பெருமக்களில் இன்று பலரும் தன் பெண்டு தன் பிள்ளை வீடு வாசல் சம்பாத்தியம் என்று இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் மதிய உணவு இனிமையாக உண்டு சற்றே ஓய்வெடுத்து மாலை நேரத்தில் தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து தங்களுடைய நேரத்தை இனிமையாக கழித்துக் கொண்டிருக்கிற தமிழாசிரியர் பெருமக்களுக்கு நடுவில் தங்கள் நேரத்தை, உழைப்பை, தங்களுடைய இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த மாணவ செல்வங்களுக்காக தமிழரின் அடையாளமாக இருக்கின்ற திருக்குறளை மாணவர்கள் மனதிலே பதிக்க வேண்டும் என்கிற தொண்டினை உள்ளத்திலே ஏற்று செயல்பட்டு வருகின்ற அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம் எல்லோரும் இன்னொரு முறை நம்முடைய கரவொலிகளை எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும். அன்னை தமிழின் அருள் அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் வள்ளுவர் காட்டும் வாழ்வியல் என்ற தலைப்பிலே நான் வள்ளுவத்திலிருந்து எடுத்த சில கருத்துக்களோடு சேர்த்து நான் சிந்தித்த சில கருத்துக்களையும் இணைத்து ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவர் காட்டும் வாழ்வியல் என்கிற தலைப்பை குன்றக்குடி அடிகளார் அவர்கள் 100 ஆண்டு காணுகிற
பெரியவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் சொர்ணமால் அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்திய பொழுது அந்த சொற்பொழிவு 3 நாள் தொடர்ந்து நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பிலே இருக்கும். அப்பொழுது அந்த வகையில் பெரியவர் அடிகளார் திருக்குறள் காட்டும் சமூகவியல், திருக்குறள் காட்டும் அரசியல், திருக்குறள் காட்டும் வாழ்வியல் என்று 3 நாள் தொடர்ந்து சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார். அந்த சொற்பொழிவிலே திருக்குறளில் இருக்கிற வாழ்வியலையும் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அவற்றை நான் அடிப்படையாக கொண்டு என்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து நான் உங்களோடு சில மணித்துளிகள் திருக்குறள் பற்றி சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். தமிழர்கள் வாழ்வை 2ஆக பகுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியம் அகம் என்றும் புறம் என்றும் 2ஆக பகுக்கப்பட்டது. நம்முடைய சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகிற 18 மேற்கணக்கு நூல்களும் அந்த 18 நூல்களில் 2380 பாடல்கள் இருக்கின்றன. அதில் 1800 பாடல், 850 பாடல் அகப்பாடல், 500 பாடல் தான் புறப்பாடல். ஏனென்றால் தமிழ் என்றாலே காதல் என்றுதான் பொருள். தமிழ் என்றால் இனிமை என்று நம்முடைய நிகழ்ந்து தருகிறது. தமிழ் என்றால் காதல் என்று சொன்னீர்களே, அதற்கு என்ன சான்று என்று நீங்கள் கேட்கலாம். ஆரியரசன் பிரகதத்தன் என்பவன் கபிலரிடத்திலே தமிழ் கருத்து வருகிறான். கபிலர் அவருக்கு ஒரு பாட்டு பாடுகிறார். அதுதான் தமிழ். இதை நீ அறிந்து கொண்டால் தமிழை அறிந்து கொள்ளலாம். அந்த பாடல் தான் குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சி பாட்டு என்னவென்றால், தலைவன் தலைவி இருவருக்கும் இடையே அரும்பிய காதலை தோழி அறிந்து அதை செவிலிக்க சொல்லுகிறார். அந்த அறத்துடன் நிற்றல் என்கிற ஒரு துறை, நினைத்து பாருங்கள். காதலை வெளிப்படுத்துவது அறத்துடன் நிற்றல் என்ற அருமையான சொல்லாட்சி தமிழரிடத்தில் இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த காதலுக்கு தமிழர்கள் எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். காதல் அறம் என்றே சங்க இலக்கியம் பேசுகிறது. தமிழ் காதல் என்று வாசுக மாணிக்கனார் நூலிலே தெளிவாக சொல்லுகிறார். எனவே அதிலே அந்த காதல் என்பதற்கு அருமையாக அந்த காதல் பாட்டை பாடுகிறார். அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன என்று சொன்னால், பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அத்தனை செய்திகளும் புறம். நான் எதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம்? நான் கற்ற கல்வியை, பெற்ற வெற்றியை, பதவியை, என்னுடைய தருகன்மையை, ஆளுமையை, என்னுடைய புகழை, சிறப்பை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளலாம். அதுதான் புறம். ஆனால் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத என்னுடைய அக உணர்வு இருக்கிறது அல்லவா, அதுதான் அகம். அகம் என்பதற்கு நச்சினார்க்கினியர் என்கிற மிகச்சிறந்த உரையாசிரியர் இப்படி சொன்னார்: ஒத்த பண்புடைய ஒத்த தலைவனும் தலைவியும் தம்முள் கூடி துய்த்த இன்பத்தை இது இவ்வாறு இருந்தது என்று பிறருக்கு எடுத்துரைக்க மாட்டாத உணர்வு. அதான், இதை விட அகத்த நாகரிகமா சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஒத்த தலைவனும் தலைவியும் தம்முள் கூடி தாம் துய்த்த இன்பத்தை இது இப்படி இருந்தது என்று பிறருக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு தான். அந்த சொல்ல முடியாத உணர்வைத்தான் சொல்லி சொல்லி தமிழன் சங்க காலத்திலே பார்த்தான். இந்த 2500 ஆண்டுகளாக மனித இனம் அந்த உணர்வை முழுமையாக சொல்ல வேண்டும், முற்றிலும் சொல்ல வேண்டும், சொல்லி தீர்த்து விட வேண்டும் நினைக்கிறது. அது முடியாத செயல். தமிழ் இனம், மனித இனம் இருக்கின்ற வரையில் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிற அந்த முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது சங்ககால வாழ்க்கை. இதிலே இதன் அடிப்படையிலே நம்முடைய திருக்குறளை பார்த்தால், தனி மனித வாழ்க்கையிலே அக வாழ்க்கையை பற்றியும் வள்ளுவர் பேசியிருக்கிறார், புற வாழ்க்கையை பற்றியும் பேசியிருக்கிறார். அக வாழ்க்கையை நம்முடைய காமத்துப்பாலிலே பேசுகிறார். புற வாழ்க்கையிலே முழுவதும் இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால் இரண்டும் புற வாழ்க்கை. ஆனால் வள்ளுவர் காலத்திலே இந்த சங்க இலக்கிய வாழ்வியல் முறை கொஞ்சம் மாறிவிட்டது. 11 கீழ்கணக்கிலே வாழ்க்கை என்பது மாறிவிட்டது. அகம் புறம் என்பதை தாண்டி அறம் என்ற வாழ்வியல் விழுமியம் தனியாக பிரிந்தது. புறநானூற்றிலும், ஐங்குறுநூலிலும், குறுந்தொகையிலும் எல்லாவற்றிலும்
சங்கப்பாடல்கள், அகப்பாடலும், புறப்பாடல்களும் தமிழர் வாழ்வியல் விழுமியங்கள் இருந்தன. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பின்னால் வந்த திருமூலருடைய வாழ்க்கைக்கு எல்லாம் அடித்தளம் சங்க இலக்கியம்தான். ஆனால் அறம் என்கிற தனி கோட்பாடு பின்னால் வந்தது. இதனால் மனித வாழ்க்கையை வள்ளுவன் இப்படி பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான் என்றால், இல்லறம் துறவறம் என்று இரண்டாக பிரிக்கிறான். இப்படி வைத்து சிந்தித்து பார்ப்போம். கல்வி கற்கிறான் ஒரு இளைஞன், 25 வயது ஆகிறது, பதவி படிக்கிறான், பட்டம் பெறுகிறான், பதவியில இருக்கிறான், பொருள் ஈட்டுகிறான். அடுத்த நிலைமை அவனுக்கு என்ன என்றால் வாழ்க்கையை தொடங்குவது. அவனுக்கு ஒரு ஐயப்பாடு, நாம் எந்த வாழ்க்கையை தொடங்கலாம் என்று வள்ளுவரிடத்திலே போய் கேட்கிறான். வள்ளுவர் சொல்லுகிறார், வாழ்க்கை முறை 2 இருக்கிறது. ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். இந்த 2லே நான் உனக்கு பரிந்துரைப்பது இல்லறம் என்று சொல்லுகிறார். ஏன் துறவரத்தே இருக்கிறதே, அதை நான் ஏற்க வேண்டாமா என்று கேட்கிறான். துறவரத்தையும் ஏற்கலாம், ஆனால் துறவரத்தை ஏற்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. ஏனென்றால் துறவியானால் உன்னை எல்லோரும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு சிறு பிசகு இருந்தாலும் உன்னை பழிப்பார்கள். நீ துறவரம் மேற்கொண்டால் உன் மீது பழி வராமல் பார்த்து கொள்ள உன்னால் முடியுமானால் நீ துறவரம் செய். நினைத்து பாருங்கள், 2க்கும் வாழ்க்கையினுடைய நோக்கம் வள்ளுவர் காலத்தில் ஒரு இல்லறத்தானாக இருந்தாலும் துறவரம் மேற்கொண்டாலும் வாழ்க்கையின் நோக்கம் வீடு வேறு அடைவதுதான். வீடு வேறு அடைவதுதான் நோக்கம். மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வாழ்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதனாலதான் அறம் பொருள் இன்பம் அடுத்த நிலை வீடு என்று நாம் சொல்லியிருக்கிறோம். வீடு பற்றி வள்ளுவர் பாடவில்லை என்பதற்கு பரிமையாளர் அருமையான அந்த விளக்கம் சொல்லிவிட்டார். எனவே அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையின் நோக்கம் அறம் இயற்றுவது, அறத்தின் வழியாக நீ வீடு பெற்று அடைவது. இல்லறத்தில் இருந்து கொண்டும் நீ வீடு பெற்று அடையலாம், துறவரத்தை மேற்கொண்டும் நீ வீடு பெற்று அடையலாம். ஆனால் துறவரம் அவ்வளவு எளிதானதல்ல. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின், அது ஒரு அளவடை போட்டார். புறத்தாற்றில் போய் பெறுவது எவன், அங்க போய் என்னடா பண்ண போற என்று இப்படி சொல்லுகிறோமே, அதை போல நீ அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. உன் வாழ்வின் நோக்கம் அறம் செய்வதாக இருந்தால் நீ இல்வாழ்க்கையை மேற்கொள். அதுவும் அவன் கேட்கிறான், அப்படியானால் இன்னொன்று இருக்கிறது அல்லவா, வாழ்வியல் கூறுகளில் மற்றொன்றான துறவரம் இருக்கிறதே, அதில் இருந்து கொண்டு நான் அறமை ஏற்ற முடியாதா என்று கேட்கிறார். அதற்கு வள்ளுவர் பதில் சொல்லுகிறார், அதுவும் எப்பொழுது நல்லதாக கருதப்படும், பிறர் பழிப்பது இல்லாகின் என்று. ஏன்னா துறவைக்கு துறவரம் என்பது மிகவும் கடினம் என்று வள்ளுவருக்கு தெரியும். இல்லறவிகளிலே 25 அதிகாரங்கள், முதல் அதிகாரத்திலே இல்வாழ்க்கை என்று தொடங்கி விடுகிறார். ஆனால் துறவரையிலே துறவு என்கிற அதிகாரம் 4வது தான் வருகிறது. புலால் மறுத்தல் என்று தவம் என்று வந்துவிட்டுதான் துறவு என்று வருகிறார். எனவே திருமணம் செய்து கொண்ட அடுத்த நொடியே அவன் இல்லறத்தான். காவி உடுக்கி, கையில கமண்டலம் ஏந்தி, கழுத்திலே உத்தராட்ச கொட்டை போட்டு, தலையை மொட்டை அடித்து, இந்த கோலம் ஏற்பட்டால் மட்டுமே நீ துறவி ஆகிவிட முடியாது. நீ அதற்கான 4 அடிப்படைகளை வேண்டும். நீ புலால் இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், மெய்யுணர வேண்டும். அதற்கு பின்புதான் நீ துறவியாக முடியும் என்று துறவியாவதற்கு 4 படிநிலை சொல்லுகிறார். ஆனால் இல்லறத்தானுக்கு அந்த படிநிலை இல்லை. அந்த வாழ்க்கை துணை நலத்தை அவன் பெற்றுவிடும். வாழ்க்கை துணை நலம் எல்லோரும் சொல்லுவார்கள். அந்த இல்வாழ்க்கையிலே மனைவிக்கு அவர் தந்திருக்கிற பெருமை மிகச்சிறந்த பெருமை. இதைவிட கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலே இருக்கிற அந்த நெருக்கத்தில் மனைவியே மாண்பு சொல்லுகிற குரலை பார்க்கும். இல்லது என் இல்லவள் மாண்பானான், உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. தமிழர்கள், அதுவும் இன்றைய இளைஞர்கள் இந்த குரலை படிக்க வேண்டும். மனைவிக்கு மனைவியே மாண்புடையவள் என்று முதலில் சொன்னவர்
நம்முடைய சங்க புலவர் பிசிராந்தியார் தான். 80 வயதாகியும் தலை நரைக்கவில்லை என்ற ஒருவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிற பொழுது, யாண்டு பலவாக நரையிலாவாகுதல் யாங்காகிய என வினவுதிராயின் மாண்டை என் மனைவியோட மக்களும் நிறுவினர். மாண்டை என்றால் மாண்பு மிகு என்று பொருள். அதான் சொல்றார், இல்லது என் இல்லவள் மானாக்கடை. வள்ளுவன் சங்க இலக்கியத்திலே தோய்ந்தவர். எனவே இல்லறத்திலே இருக்கிறவன் அந்த 25 அதிகாரங்களிலே ஒரு 4 உடைமைகளை சொல்லுகிறான், ஒரு 4 ஆமைகளை சொல்லுகிறான். அழுக்காராமை, வெகாமை, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இன்னான்கும் இழுக்காது என்றது அறம். அந்த அறத்துக்கான இந்த 4 அதிகாரமும் இங்க இருக்கிறது. இன்னாச்சொல்லுக்கு பதிலாக பயனிட சொல்லாமையை வைத்திருக்கிறார். அழுக்காராமை, வெகாமை, அவா அவா அறுத்தல் எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். அந்த 4 உடைமைகளில் மொத்தம் திருக்குறளே 10 உடைமைகள் வருகின்றன பொற்பாளையில் சேர்த்து. ஆனால் இல்லறத்திலே அன்புடைமை, அடக்கமுடைமை என்ற 4 உடைமைகளை சொல்லுகிறார். இந்த ஆமைகளை மட்டும் அவர் மிகவும் வருவித்தார். இன்றைக்கும் நாம் சொல்லுவோம், ஆமை புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாது என்று சொல்லுவது போல இந்த 4 ஆமைகளையும் நாம் நம் இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே இருந்து நாம் வெளியேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் தெளிவாக இருக்கும். அந்த 4 அதிகாரங்களையும் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்கிற 4 நீக்கப்பட வேண்டியவை. அழுக்காராமை, வெகாமை 2 வைத்துக் கொள்கிறார். குறைவுடைமையும் வைத்து காட்டுகிறார். இன்னாச்சொல் என்பதை பயனில சொல்லாமை என்று காட்டுகிறார். இல்வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இல்வாழ்க்கையின் நோக்கம் புகழ் அடைவதுதான். இல்வாழ்க்கை என்று தொடங்கி இல்லறவியல் நிறைவான அதிகாரம் புகழ். பூதியம் இல்லை. நம்முடைய உயிர் இருக்கிறதுல அருமையான ஒரு குறள் அது. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வள்ளுவர் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கையோடு இணைந்து செல்கிறவர். நான் ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம், ஒரு ரயில் நிலையத்துக்கு போகிறோம். நம்முடைய ஒரு மூட்டையை, ஒரு பையை ஒரு 1/2 கிலோமீட்டர் எடுத்து செல்லுகிறவனுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கிறோம். நம்மை சென்னையிலிருந்து நம்ம உடலை மதுரைக்கு எடுத்து செல்லுகிற பேருந்துக்கு ஊதியம் கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு நடக்க தெரிந்த நாள் முதல் இந்த உடலை நாம் விரும்புகிற இடத்துக்கெல்லாம் எடுத்து செல்லுகிறதே, அந்த உயிருக்கு நீ போகிற போது என்ன ஊதியம் கொடுக்கிறாய் என்று கேட்க. இறந்த போது, அந்த இறக்கின்ற போது உயிர் போகும்போது கேட்குமா, இது நாள் வரையில் உன்னை தூக்கி சுமந்தனே. உயிருக்கு இன்னொரு ஏன் ஊதியம் கொடுக்க வேண்டும் தெரியுமா? உயிர் இருக்க வரையில் தான் அவர் கோவிந்தசாமி. உயிர் போய்விட்டால் அவர் பாடி பிணம்தான். இறந்து போன கோவிந்தசாமியை எப்போது தூக்குவீர்கள் என்று யாரும் கேட்க மாட்டார். இறந்து விட்டார் கோவிந்தசாமி, மன்னிக்குடைய யாராவது கோவிந்தசாமி இருந்தால் நான் ஒரு பெயருக்காக சொல்கிறேன். ஒருவர் வந்தவர்தான் இடம் பெற்றுக் கொள்கின்றார். அந்த இடவை கேட்டு வருகிறார் என்றால் பிணத்தை எப்பொழுது தூக்குவீர்கள் என்று கேட்பார். அப்ப பிணமாக இருக்கிற இந்த உடலுக்கு அவருக்கு பெயரை கொடுப்பது உயிர்தான். அதனால்தான் பாடினார், பெயரை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு ஊரை கூட்டி உறக்கெல்லாம் அழுத்திட்டு சூரியனின் காட்டில் சுட்டி இழுத்திட்டு நீரில் மூழ்கி நினைப்பொழிவார் என்று பாடல் நமக்கு வருகிறது. எனவே அந்த பெயரை கொடுப்பது உயிர். அந்த உயிர் போய்விட்டால் பெயர் நீங்கிவிடும். எனவே பிணம் என்கிற நம்முடைய உடலுக்கு அந்த அவமானத்தை நீக்கி பெயரை கொடுக்கிற உயிருக்கு, நீ விரும்பிய இடமெல்லாம் உன்னை எடுத்து செல்லுகிற இந்த உயிருக்கு, இந்த உலகத்தை விட்டு போகிற போது நீ கொடுக்க வேண்டிய ஊதியம், சம்பளம், கைமாறு என்னவென்றால் நீ ஈட்டி விட்டு செல்லுகிற புகழ்தான் என்று சொல்லுகிற வள்ளுவன் தான் இல்லறத்தானுடைய நோக்கம் புகழ் என்று 25 அதிகாரத்தை வைத்திருக்கிறார். துறவரத்தானுக்கு தெரியும், அவனுக்கு துறவுகளுடைய நோக்கமே வீடு பெற அடைவதுதான் மெய்யுணர்தல். உலகத்தினுடைய இயற்கையை பிறவி பெருங்கடல நீந்த வேண்டும் என்பதுதான் துறவியினுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே அதிலேயும் இல்லறத்தானுடைய பண்புகளில் நீங்கள் பாருங்கள், நிறைய பண்புகளை சொல்லுகிறார். இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கள் பேருக்கு அடுத்து இல்லறத்தான் இருக்கிற பல்வேறு
அந்த விழுமியங்களை கடமைகளை சொல்லுகிற போது முதலில் வள்ளுவர் சொல்லுவது அன்புடைமை. ஒரு 25 வயதில் திருமணம் ஆகிறது, 2 ஆண்டிலே ஒருவன் குழந்தை பிறக்கிறது. அதற்கு முன்பு அவனுக்கு அன்பு இல்லையா? பெற்ற தாய் தந்தையர் மீது அன்பு செலுத்தவில்லையா? அண்ணன் தங்கை மீது அன்பு செலுத்தவில்லையா? நண்பரிடத்துல அன்பு செலுத்தவில்லையா? உறவினர்களிடத்திலே அன்பு காட்டவில்லையா? மக்கள் பெயர் வந்தது பின்புதானே அவனுக்கு அன்பு என்கிற அந்த உணர்வு தோன்றும். அப்பதான் உண்மையான அன்பு தோன்றும். அப்பொழுதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு என்றால் அதன் அர்த்தம் புரியும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எங்க ஊர்ல சொல்லுவார்கள். ஒரு 70 வயது பெரியவர், அவருக்கு 25-30 வயதுல மகன். ஒரு நல்ல கோடை காலம், சித்திரை மாதம். இந்த மாடி மேலே இருக்கிற ஓலை கூட இருக்கிறது அல்லவா, அதை மாற்றுவார்கள் மாதத்திலே. அந்த பனை ஓலையை எடுத்துவிட்டு பழைய எடுத்து விட்டு புதுசு அல்லது தென்னை ஓலையை எடுத்து புதுசு மாற்றி கொண்டிருக்கிறான் மகன். காலையில் 10 மணிக்கு போனான், யாரும் இல்லை, தானே மாற்றி கொண்டிருக்கிறான். 12 மணி 1 மணி ஆயிற்று. இந்த தந்தையார் சொல்லுகிறார், தம்பி வாடா, வெயில் அடிக்குது, கொஞ்சம் சாப்பிட்டு ஓய்வு எடுத்துட்டு 4 மணிக்கு போகலாம், வெயில் தாழ்ந்த பிறகு போகலாம், கீழே இறங்கி வாடா வாடா என்று சொல்லுகிறார். அந்த மகன், இல்லப்பா நான் முடிச்சுட்டு வரேன் என்று காலம் தாழ்த்தி கொண்டிருக்கான். சுட்டரிக்கிற வெயிலே மகன் வெயில் இருப்பதே பெரியவரால் தாங்க முடியும். அவனை எப்படி கீழே கொண்டு வருவது என்று இவர் யோசித்தார். அவனுடைய மகன் 1 வயது குழந்தை, அவனை தூக்கி வெயில் காய்கிற வீட்டு வாசலிலே போட்டு விட்டான். குழந்தை ஓ என்று அழுகிறான். கை குழந்தை கடகடகட கீழே இறங்கி விட்டான். அந்த பையன் அப்பாவை பார்த்து திட்டுகிறான், என்னப்பா அவனுக்கு மூளை கெட்டு போச்சா, பையனை தூக்கி குழந்தைய வெயில போட்டியே அப்படின்னு தூக்கி எடுத்து நெஞ்சிலே வாரிக்கொண்டு நடுவில் வீட்டுக்குள்ளே நுழைந்தான். அப்பொழுது தந்தை கையை பிடித்துக் கொண்டார். உன் மகன் வெயிலிலே காய்வதை உன்னால் பொறுக்க முடியவில்லையே, நான் என் மகன் காய்கிறான் என்று தானடா உன்னை அழைத்தேன். அப்பொழுது அன்பு என்பது எப்பொழுது புரியும், எப்பொழுது முழுமையடையும், எப்பொழுது வெளிப்படும், எப்பொழுது அதன் உண்மையான இயல்பு உலகே ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியாக இருந்தவர்கள் தாயும் தந்தையாக மலர்கிற பொழுதுதான் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த பண்பான அன்பு வரும். அன்புதான் மிக உயர்ந்தது. பாரதி சொல்வான், தவம் செய்க தவம் செய்க தவமாவது அன்பு செயல். அன்புதான் மிக உயர்ந்தது. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று சொல்லுகிறார். நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் பாரதி சொல்லுகிறார். எனவே அந்த உலக பண்புகளிலே மனித பண்புகளிலே மகத்தான பண்பு, மிக உயர்ந்த பண்பு எது என்று சொன்னால் இல்லறத்தானுக்கு அன்பு, துறவிகளுக்கு அருள். பாருங்க, இல்லறத்துக்கு எப்பொழுதுமே ஒரு இளைஞனிடத்திலே வள்ளுவன் இல்லறம் துறவரம் இரண்டையும் சொல்லிக்கொண்டே வந்தார் அல்லவா. எல்லா இடத்திலும் வள்ளுவர் சொல்லுவார். எல்லா இடத்திலும் வள்ளுவர் இல்லறம் துறவரம் இரண்டையும் அவர் ஒப்பிட்டே சொல்லுவார். இங்கே நீங்க இல்லறையையும் துறவரையிலும் வைத்து பார்த்தால் இங்க இல்லறத்தானுக்கு இருக்கிற அத்தனை கடமைகளையும் சொல்லுவார். அங்க விருந்தோம்பல், பயனில சொல்லாமை எல்லாம் சொல்லிக்கொண்டே, அதே போல் அங்கு உள்ள அத்தனையும் நான் சொல்லுவார். அந்த அதிகாரிகளை பட்டியலிட நான் இங்கே நேரமின்மை காரணமாக விடுகிறேன். வள்ளுவர் இல்லறத்தையும் துறவரத்தையும் இணைத்தே சொல்லுவார் என்பதற்கு, இனத்தை ஒப்பிட்டே சொல்லுவார் என்பதற்கு வான் சிறப்பில் கூட பிள்ளைகள் சொன்னார்கள். ஒரு குறளை எடுத்துக்காட்டு. ஒரு குறள் சொல்லுகிறார், தானம் தவம் இரண்டும் தங்கா வியலுலகம் வான் இன்று வழங்காது எனி. தானம் என்பது இல்லறத்தானுக்குரியது, தவம் என்பது துறவரவனுக்குரியது. ஏனென்றால் தானம் என்பதைத்தான் இல்லறவியலிலே புகழுக்கு முந்தின அதிகாரம் ஈகை. அந்த ஈகையைத்தான் இங்கே தானம் என்று சொல்லுகிறார். இந்த தவம் என்பது தவம் என்கிற அதிகாரத்தையே வைத்திருக்கிறார் துறவரையிலே. எனவே இல்லறத்தான் வாழ்க்கையும் துறவரத்தான் வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்றால் மழை பெய்ய வேண்டும். இது ஏதோ நீங்க தானம் தவம் என்றால் அது வெளிப்படையாக பார்த்தால் வேறு பொருள். வள்ளுவன் இல்லறத்துக்கும் துறவரத்துக்கும் 2 வாழ்க்கை நிலைகளையும் ஒன்றாக சொல்லி இதற்கும் அதற்குமான சிறப்புகளை எடுத்து சொல்லி துறவரத்தை விட இல்லறம்தான் உயர்ந்தது என்பதை சொல்லுகிற வள்ளுவன் இந்த இடத்தில் மழை
தவறுமானால், மழை பொய்க்குமானால் இல்லறத்தானுக்கும் துன்பம் உண்டு, துறவரத்தானுக்கும் துன்பம் உண்டு என்பதை அந்த தானம் தவம் இரண்டு என்கிற சொல்லை வைத்து இல்லறத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் துறவரத்தில் இருக்கிற அதிகாரத்தையும் நமக்கு நினைவூட்டுகிறார். இன்னும் நான் சொல்லுவேன், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கு மீண்டும். பூசனை என்பது துறவிகள் செய்கிற பூசை. இந்த சிறப்பு என்பது இல்லறத்தான் செய்கிற பூசை. எத்தனை பேர் இங்கே மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தை தெரிஞ்சவர்கள் என்று தெரியவில்லை. எங்கள் ஊர் பகுதியிலே இன்னைக்கெல்லாம் அர்ச்சனை என்று சொல்கிறவெல்லாம் தட்டிலே பணம் வைத்து விட்டு அதை நாங்கள் சிறப்பு செய்யுங்கள் என்று ஐயம் கொடுப்போம். அத சாமி பேர்ல அர்ச்சனை செய்வது என்பது சிறப்பு செய்தல் என்று பொருள். அதை சொல்லி இன்னும் எங்க இருக்கிறது. சிறப்பு செய்தல் என்றால் அர்ச்சனை செய்தல் என்று பொருள். அந்த சிறப்பு தான் இல்லறத்தான் செய்வது, இறைவனை வணங்குவது. இல்லறத்தான் இறைவனை வணங்குவது சிறப்பு செய்தல். துறவரத்தான் இறைவனை வணங்குவது பூசனை செய்தல். பூசனை என்பது துறவி செய்கிற பூஜை. சிறப்பு இறைவனுக்கு சிறப்பு செய்வது என்பது இல்லறத்தான் செய்கிற பூஜை. எனவே சிறப்பும் பூஜனையும் செல்லாது, தானமும் தவமும் செல்லாது என்கிற இந்த குறளை நான் எடுத்துக் கூறியதன் காரணம், வள்ளுவர் வாழ்வியலை இரண்டாக பிரித்திருக்கிறார். துறவரத்தான் வாழ்க்கை சிக்கலே இல்லாதது. என்ன ஒழுக்கம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவரை பார்த்தவர்கள் ஒரு மாலை 5 மணி நேரத்தில் காவி உடை கட்டி கொண்டு ஒருத்தர் அந்த கடையிலே பார்த்தேன் என்றும் யாரும் சொல்லக்கூடாது. காவி உடையை கட்டி கொண்டு அந்த விடுதியிலே பார்த்தேன் என்று சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது என்பதை விட யாருக்கும் தெரியாமல் இருந்து கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் அவர்களுக்கு சொல்லுகிற அறிவுரையாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றியும் கூட அவர்கள் கவலைப்படுவது இல்லை. இன்றைய துறவு நிலை விடுகிறது. எனவே நான் துறவு பற்றி இங்கே பேச வரவில்லை. இல்லறத்தானுடைய வாழ்க்கையை நான் 4ஆக பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று அவனுடைய தனி மனித வாழ்க்கை, இன்னொன்று அவனுடைய குடும்ப வாழ்க்கை, 3வது அவனுடைய சமுதாய வாழ்க்கை, 4வது அவனுடைய நாட்டு வாழ்க்கை. இந்த தனி மனித வாழ்க்கை என்பதை அவனுடைய அக வாழ்க்கை, அவனுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற அக வாழ்க்கை, அக ஒழுக்க வாழ்க்கை. இந்த அக ஒழுக்க வாழ்க்கையை நான் என்னை பொறுத்தவரையில் அந்த இல்லறவியல் இருக்கிற 25 குறள்களிலே அந்த இல்வாழ்க்கை மற்றும் மொழி எடுத்துக்கொண்டு மீதி 2 அதிகாரத்தை நான் பொருட்பாலில் என்று எடுத்துக்கொள்கிறேன். வரவின் மகளிரையும் பொருட்பண்டியில் அது பெண்வெளி சேரலையும் அந்த 2 அதிகாரத்தையும் பொருட்பால் எடுத்துக்கொண்டு காமத்துப்பால் இருக்கிற 25 அதிகாரத்தையும் அவனுடைய அக வாழ்க்கையாக நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் கூடி வாழ்கிற அந்த இன்பத்தில் அவர்கள் இருவருக்கு மட்டுமே உரிய அந்த உரிமையுடைய அந்த இல்வாழ்க்கையில் வரவின்மைகளுக்கு இடமில்லை. அவன் மனைவியுடைய சொல்லை அவன் கேட்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதிலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அதுதான் பெண்வழி சேரல். இந்த பெண்வழி சேரல் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அதில் பல கருத்துக்கள் விவாதத்துக்குரியது. அடுத்தது அந்த அகவாழ்க்கை முழுவதையும் இன்பத்து பாலிலே 25 அதிகாரங்கள் இருக்கிறது. நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவேன், வள்ளுவன் உடைய குறள் வாழ்க்கை விளக்கம். வள்ளுவர் திருக்குறளை பற்றி நூல் அப்படித்தான் எழுதியிருக்கிறார். திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் என்பதுதான் அவர் திருக்குறளை பற்றி எழுதிய நூலின் பெயர். திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம். இந்த வாழ்க்கையில் 103 அதிகாரத்தில் அக வாழ்க்கையில் 25 அதிகாரம் தான். அந்த 25 அதிகாரத்தில் கூட காதல் வாழ்க்கை 7 அதிகாரம் முதல் 7 அதிகாரம், கற்பு வாழ்க்கை 18 அதிகாரம். அப்படியானால் மனமான ஒரு ஆண் தான் தன்னுடைய அக வாழ்க்கையில் பாலியல் இன்பங்களை அனுபவிக்கிறத பற்றி 103க்கு 18 தான் அவன் சிந்திக்கணும். 133 அதிகாரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 24 மணி நேரத்தில் 133 அதிகாரம் இருக்கிறது. அப்படியானால்
24 அதிகாரத்துக்கு 133 அதிகாரம் என்றால் 18 அதிகாரத்துக்கு அவன் எவ்வளவு நேரம் செலவழிக்க வேண்டும் என்று பார்த்துக்கொள். இதை சிந்தித்தாலே ஒரு ஆணும் பெண்ணும் தங்களுடைய அக வாழ்க்கைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், எவ்வளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்கிற கணக்கை வள்ளுவன் நமக்கு விளக்க சொல்லுகிறான். அதைவிட திருமணமாகாதவன் காதலில் ஈடுபடுகிறவன் 133 அதிகாரத்துக்கு 24 மணி நேரம் என்றால் 7 அதிகாரத்துக்கு அந்த 24 மணி நேரத்தில் அவன் எவ்வளவு நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று பாருங்க. அந்த வள்ளுவன் காட்டுகிற தனி மனித அக வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ளுவார்களானால் இன்றைக்கு தமிழர்களில் கூட மனமுறிவு ஏற்படாது. உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வள்ளுவன் இன்றைக்கு இருக்கிற மனமுறிவுக்கு தீர்வு சொல்லி இருக்கிறானா என்றால் சொல்லி இருக்கிறான். இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறார்கள்? ஐடி நிறுவனங்களிலே படிக்கிறார்கள், பட்டம் பெறுகிறார்கள், பதவியில் இருக்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. சந்திக்கிறார்கள், நண்பர்களாக பழகுகிறார்கள், காதலர்களாக மாறுகிறார்கள். திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவி ஆகிறார்கள். 6 மாதத்திற்கு பின்பு நீதிமன்றத்துக்குள் நிற்கிறார்கள். ஏன் இந்த காரணம்? வள்ளுவன் சொன்ன ஒரு குறளை அவர்கள் படிக்க வேண்டும். அறிமுகமாகி நண்பர்களாக இருக்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் உரிமை உடையவர்களாக இருக்கிறார்கள். நட்பு என்பது உரிமை என்று பொருள். நல் என்றால் பாதி என்று பொருள். நள்ளிரவு பாதி, இரவின் பாதி. நண்பகல் பகலின் பாதி. பாதி என்றால் உரிமையில் பாதி பாதி என்று பொருள். அந்த நல் என்கிற அடிச்சொல்லில் பிறந்ததுதான் நட்பு. நல் கூட்டல் பூ நட்பு. வள்ளுவர் சொல்லுகிறார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கிற உறவு இருக்கிறதே அது காதல் அல்ல, அது நட்பாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவன் ஒரு தலைவன் சொல்லுவதாக சொல்லுகிறார். நண்பர்களாக இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒருவர் குறைய மற்றவர் எடுத்துச் சொல்லுகிற பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். சண்டையிட்டாலும் அவர்கள் காரணத்தை உணர்ந்து விவாதிக்கிறார்கள். ஆனால் கணவன் மனைவி ஆனதுக்கு பின்பு ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். கணவன் மனைவி என்கிற உறவு அவர்களிடையே இருக்கிற நட்பினை தின்றுவிட்டது. உடம்பொடு உயிரிடை என்ன மற்ற மடந்தையோடு எம்முடைய நட்பு என்று சொல்லுகிறான் வள்ளுவர். நண்பர்களாக இருக்கிறோம், 40 ஆண்டுகள் நண்பர்களாக இருக்கிறோம், 50 ஆண்டுகள் நண்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்மகனால் 5 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பெண்ணோடு நட்பாக இருக்க முடியவில்லை. அந்த நட்பு என்பதனுடைய பொருளை, நட்பு என்றால் வெளியிலே ஒரு ஆணும் பெண்ணும் மட்டுமல்ல, கணவன் மனைவியும் நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று நண்பர்களாக இருந்தால் உரிமை இருக்கும். சங்க இலக்கியத்திலே ஒரு பெண் பாடுகிறாள் குறுந்தொகையிலே, அவனுக்கும் எனக்குமான காதல், அதை நட்பு என்றுதான் சொல்லுகிறார். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவன்றே சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே. நாடனோடு பெருந்தே நிலைக்கும். காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவது என்பது பெரும்பாடு என்று கண்ணதாசன் பின்னாடி அதில் எடுத்துக்கொண்டாலும் அந்த காதல் உணர்வை சங்க இலக்கிய புலவன் நட்பு என்றுதான் பதிவு செய்திருக்கிறார். அந்த வழியில் வந்த வள்ளுவரும் ஆண் பெண் நண்பர்களாக இருந்து காதலனாக மாறி கணவன் மனைவியான பின்பும் அவர்களுக்கிடையில் இருக்கிற நட்புணர்வு உறுதிப்படுமானால், ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவதை விட்டு ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இருந்து பழகுவார்களேயானால் அவர்கள் மன வேறுபாடுகள் விவாதத்திற்குள் சென்று விடை கிடைக்கும், வழி பிறக்கும், வாய்ப்போடு வாழ்வதற்கு வழி பிறக்கும் என்கிற அந்த உணர்வை வள்ளுவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டும். அதுதான் தனி மனித வாழ்க்கைக்கு வள்ளுவன் சொல்லுகிற ஒரு வழிமுறை. அடுத்து அவனுடைய குடும்ப வாழ்க்கை தெரியும். தென்புலத்தார் தெய்வம் மக்கள் விருந்து என்ற மூன்றையும் தெரியும்.
முதல் குறளிலே மூவருக்கும் என்று சொல்லுகிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும். அந்த இயல்புடைய மூவர் என்றால் யார் என்று நம்மர்கள் உரைகள் வேறுபட்டாலும் பெற்றோர், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய முன்னோர்கள் என்று அந்த பெற்றோர்கள் குடும்ப வாழ்க்கையில் பெற்றோர்களை காக்கும். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. தன்னுடைய பெற்றோர்களை, மக்களை, மனைவியை காப்பது மட்டுமல்லாமல் தன்னுடைய விருந்தினர்களையும் வரவேற்று செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்தால் அவன்தான் மாணவருக்கு நல்விருந்தாமா என்கிற நிலையிலே அவனுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறான். குடும்பத்திலே மகிழ்ச்சி இருக்கும். அதற்கு பின்பு சமுதாய வாழ்க்கை என்று வருகிற பொழுது ஒவ்வொருவனும் அவன் மேற்கொள்கிற தொழிலை வைத்து சமுதாய வாழ்க்கை அமைகிறது. பொருட்பாலிலே முழுக்க இறைமாட்சியிலே தொடங்கி செங்கோன்மை, கடுங்கோன்மை முதலியவை அரசர்களுக்கு சொல்லுகிற சமுதாய வாழ்க்கை. அமைச்சர்கள் அமைச்சு என்ற அதிகாரத்தை சொல்லுகிற அத்தனையும் இன்றைக்கு தமிழக அரசு பணியாளர்களுக்கு சொல்லுகிற வாழ்க்கை. அமைச்சியல் பணி என்றுதான் நமக்கு சொல்லுகிறோம். அந்த அமைச்சியல் பணியிலே 12 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். அந்த அமைச்சியல் பணியாளர்கள் அனைவரும் வள்ளுவனுடைய அமைச்சு அதிகாரத்தை படிக்க வேண்டும். வாணிகம் செய்கிறவர்களுக்கு நடுநிலை அதிகாரத்திலே வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்போ செய்யும் என்று வாணிகம் செய்து சொல்லுகிறார். படை வீரராக இருக்கிறார்கள், நாட்டிலே காவலராக இருக்கிறார்கள், நாட்டை காக்கிற அவர்களுக்கெல்லாம் படை இருக்கிறது, தூதர்கள் இருக்கிறார்கள், வாழ்வின் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு மருத்துவ அதிகாரம் இருக்கிறது, தொழில் முனைவோருக்கு வினை தூய்மை, வினை திற்பம், வினை செய்யவர்கள் என்று இருக்கிறது, இடமறிதல், காலமறிதல் என்று எல்லா வாழ்க்கையின் பல்வேறு தொழிலாற்றுகிற அனைவருக்கும் அவர்களுடைய சமுதாய வாழ்க்கைக்கு, அவர்கள் சமுதாய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு, அவர்கள் மேற்கொண்ட தொழில் சிறப்படைவதற்கு எல்லாவற்றையும் அவர் அந்த பொருட்பாலிலே அருமையாக சொல்றார். சரி, அவனுடைய அந்த சமுதாய வாழ்க்கையில் தான் பொருட்பாலில் முழுவதும் சமுதாயத்திற்கும் தனி மனிதனுக்கும் இருக்கிற உறவைத்தான் சொல்ற. அறத்துப்பாடில் முழுவதும் தனி மனிதனுடைய வாழ்க்கை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அந்த ஏகாரம் தேற்ற ஏகாரம். அதிலே நீங்கள் சமுதாய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த தொழிலை மேற்கொண்டாலும் பொய்யாமை பொய்யாமையாற்றி நரம்பிற செய்யாமை செய்யாமை நன்று. இவையெல்லாம் நீங்களுடைய சமுதாய வாழ்க்கையிலே ஒருவன் மேற்கொள்ள வேண்டிய அத்தனை பொருள். ஆயினால்தான் சமுதாய வாழ்க்கையிலே தனி மனித அக ஒழுக்கத்தோடு தொடர்புடையதாக இருந்தாலும் மனைவியின் மகளிர் என்பது ஒரு சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரிவினர் என்கிற காரணத்தினாலே வள்ளுவன் அதை பொருட்பாலில வைத்தான். மனைவியின் மகளிர் என்பது சமுதாயத்தினுடைய இழுக்குகளில் ஒன்று. அந்த இழுக்கான அந்த நிலையில் நீ சிக்கிக் கொள்ளக் கூடாது என்று பொருட்பெண்டியின் பொய்மை மயக்கத்தையும் சுட்டி அந்த மயக்கத்திலிருந்து உன் மனம் விடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்குத்தான் சமுதாயத்தில் ஒழுக்கமுடையவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் மனைவியின் மகளிருடைய வாயிற்படையில் போய் நீ நிற்க கூடாது என்பதற்காக அந்த பொருட்பாலிலும் அதை வைத்தார். ஏன் பெண்வெளி சேரலையும் சமுதாய வாழ்க்கை என்று வைத்தார் என்று சொன்னால், பெண்வெளி சேரல் என்பது தனிமனித வாழ்க்கையோடு மட்டுமல்ல. ஒரு நண்பர் வருகிறார், எனக்கு 40 ஆண்டு கால நண்பர், அவசரமாக வந்து நிற்கிறார். அவன் மகனுக்கு அடுத்த நாள் கல்லூரியிலே பணம் கட்ட வேண்டும், ஒரு 25,000 என்னிடம் கேட்கலாம் என்று வருகிறார். வந்தவுடனே என் மனைவிக்கும் அவர் நல்ல பழக்கம், வாங்கண்ணே என்று உட்கார வைக்கிறார். போய் காப்பி எடுத்துக்கொண்டு உள்ளே இருந்து வருகிறார். அதுக்கிடையில இவன் கேட்டு விடுகிறான், என் பள்ளி நண்பன் நாங்கள் என்ன பேசினோம் என்று அப்பொழுது நான் சொல்லுகிறேன். உடனே என் மனைவி அழைத்து, அவர் ஓய்வு பெற்று விட்டார், அவருக்கு 25,000 கொடுத்தால் எப்பொழுது திருப்பி கொடுப்பார்? என்னை கேட்காமல் சொன்னீங்களே, எப்போதுதான் உங்களுக்கு புத்தி இல்லை, எப்பயாவது இருக்க கூடாதா? இதெல்லாம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற, நமக்கு தருகிற பட்டங்கள் தான், அதில் ஒன்றும் புதுமை இல்லை என்று என்னை உள்ளே அழைத்து சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் அதை கேட்டு வந்து, என்னை தவிர இத்த தொகையை கொடுப்பதற்கு அவனுக்கு யாரும் இல்லை என்று எனக்கு தெரியும். ஏன்னா அவன் 40 ஆண்டு கால நண்பன். அவனுடைய பின்னணி என்ன, பொருளாதார பின்னணி என்ன, வாழ்க்கை சூழல் என்ன, அனைத்தும் அறிந்தவன் நான். அவனுடைய பிள்ளையை பிறந்த நாளிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
நான் அவன் பிறந்து 2வது நாள் தூக்கி வளர்த்த பிள்ளை என் நண்பனுடைய மகன். அவன் நாளை கல்லூரியில் சேர வேண்டும். என்னுடைய வங்கியிலே பணம் இருக்கிறது, நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது என் மனைவி மறுக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு சூழல் வரும், யாருக்கும் வராது என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மனைவி பேச்சை கேட்பீர்களா மாட்டீர்களா? அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். பெண் வழி சேரல் என்று. இதற்காக மனைவி தலையின மந்திரத்துக்கு நீங்கள் மயங்குவீர்களா வேண்டாமா என்பதை பற்றி வள்ளுவர் சொல்லவில்லை. சிலர் அப்படியே தவறாக எடுத்துக் கொள்கிறார். தலையினை மந்திரத்துக்கு மயங்குவது அகம், அது வேறு செய்தி. ஆனால் இப்படி ஒரு அறை இக்கட்டில் நம்முடைய வாழ்க்கையின் வழிநெடுக நமக்கு வருகை வந்து கொண்டிருக்கிற நட்பின் ஆழத்தில் நாம் உதவ வேண்டிய ஒரு சூழலில் நாம் இருப்போமே. ஆனால் அந்த நேரத்தில் எந்த காரணம் பற்றியும் நம் வாழ்க்கை துணை மறுக்கிற பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் பெண்வெளி சேராமல் இருப்பதுதான் ஏற்ற செயல் என்பதை வள்ளுவர் சொல்லி அதனாலதான் இதை சமுதாய கடமை என்று வைத்தார். இதை சமுதாய கடமை என்று வைத்தார். எனவே சமுதாய கடமை என்பது மனைவி மக்கள் தாண்டி சமுதாயத்தோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு, நீங்கள் மேற்கொள்கிற தொழிலோடு, அந்த தொழிலில் தொடர்புடையோ இந்த சமுதாயத்தோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாய்மையாக இருக்க வேண்டும், புறம் கூறக்கூடாது, அவா வெகாமை. நீங்கள் பெரிதிலும் பெரிதுகள் சொன்னார். அது அவா என்பது வேறு, பெரிதிலும் பெரிது கேட்பது என்பது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது என்றார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. அந்த உயர்வான எண்ணத்தை அடைவதற்கான வழிமுறைகளை சொன்னார். கெடுநீர் மறதி மடி துயர் 4ம் கெடுநீரார் காமக்கலன். பாருங்க, மறதிதான் முதல் கெடுதி நமக்கு. கெடுநீர், கெடுநீர் சோம்பல். கெடுநீர் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தால் போஸ்ட்போனிங் திங்ஸ். இன்னைக்கு செய்யலான்றத நாளைக்கு செய்யலாம், தள்ளி போடுது. காலம் தாழ்த்துதல் என்பதுதான் கெடுநீர். மறதி பொச்சாப்பு புகழ் அளிக்கும். இதையெல்லாம் சமுதாய கடமை. கெடுநீர் மறதி மடி. சில பேர் எல்லாம் சோம்பலா இருப்பான், சில பேர் எப்ப பார்த்தா தூங்கிக்கிட்டே இருப்பான், துயில். இது 4ம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் அணிந்து கொள்ளுகிற அணிகலன் என்று சொன்னார். இதையெல்லாம் சமுதாய வாழ்க்கையில் நம்முடைய பெயரை, புகழை, நம்முடைய வாழ்க்கை சிறப்பை சிதறாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதை 4 வைக்க வேண்டும். எவற்றையெல்லாம் கை கொள்ள வேண்டும் என்று மனிதன் சமுதாய வாழ்க்கையில் மேற்கொள்கிற எல்லா விதமான சிறப்புகளையும் கடமைகளையும் அறிவுறுத்தல்களையும் சொன்னான். அரசருக்கான கடமையை சொன்னான், அமைச்சருக்கான சொன்னான், ஒற்றருக்கு சொன்னான், வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகள் இருக்கிறவர்களுக்கும் எடுத்து. இப்பொழுது தனி மனிதனுக்கும் நாட்டுக்கும் என கடமை. ஏனென்னா ஒரு நாட்டு குடிமகன். அரசு என்பதற்கு வரையறையை இறைமாட்சியின் முதல் அதிகாரத்தில் சொல்கிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் 6ம் உடையான் அரசருள் ஏறு. வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் என்று 18ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய மேற்கிந்திய அரசியல் சிந்தனையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தான், அதிலும் குறிப்பாக ஜெர்மனி அறிஞர்கள் தான் அரசியல் சிந்தனையை வலியுறுத்தினார்கள். அவர்கள் அரசு என்பதற்கு ஒரு 4 உறுப்புகளைத்தான் சொன்னார். முதலில் அந்த நாட்டுக்கு எல்லை வேண்டும். 2வது அந்த நாட்டுக்கு எல்லையற்ற அதிகாரம், இறையாண்மை வேண்டும். 3வது அந்த நாட்டுக்கு மக்கள், குடிமக்கள் வேண்டும். 4வது அந்த நாட்டுக்கு படை வேண்டும். படை வேண்டும், குடி வேண்டும், நாட்டுக்கு எல்லை வேண்டும், இறையாண்மை வேண்டும். இதுதான் ஐரோப்பிய அறிஞர்கள் அரசு என்பதற்கு சொன்ன 4 இலக்கணம். ஆனால் வள்ளுவன் இந்த 4ஐயும் தாண்டி 6ஆக சொல்லியிருக்கிறார். வாட் இஸ் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு டெபினிஷன் தான் வள்ளுவன் சொன்ன முதல் குறள். இது 4 பொறுத்தவனா அரசருள் ஏறு என்று சொல்ற. இந்த அதுல படையிலே அதுல குடிமக்கள் ரொம்ப குடி என்று சொன்ன. படைக்கு அப்புறம் குடி. ஏன் படையை முதலில் சொன்னான் என்றால், மன்னர் ஆட்சி காலத்தில் படை இல்லை என்றால் படை இல்லாத மன்னவனா என்று திரைப்பட பாடல் இருக்குது. படை என்பது ஒரு மன்னராட்சி மிக மிக முக்கியம். ஏனென்றால்
தங்களுடைய நாட்டு மண் பரப்பை பெருக்குவதில் மன்னர்கள் நாளும் சிந்தித்துக் கொண்டனர். அடுத்த நாட்டு மன்னனுடைய நிலத்தை எப்படி அபகரிப்பது என்று. இந்த மக்களாட்சி நிலவுகிற, குடியரசு நிலவுகிற 21ஆம் நூற்றாண்டிலேயே நாம் பார்க்கிறோம், இந்தியாவின் நிலத்தை சீனா ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மன்னராட்சி காலத்தில் அந்த எந்த விதமான மக்களுடைய பங்களிப்பும் இல்லாமல் நாட்டை பெருக்குவதற்கு தனி ஒரு மன்னனுடைய முடிவின் வழியே நடக்கிற அந்த நாட்டில் எதிரியை தாக்குதலுக்கு எந்த நேரமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாடு என்பது எனக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதற்கண் என்னுடைய அரசுக்கு அடித்தளம் என்னுடைய படைதான். நான் அரசனாக இருப்பதற்கு காரணமே படைதான் என்பதை வலியுறுத்த படையை வைத்தான். எனவே அந்த படையில உறுப்பினராக சேர்ந்து நாட்டுக்கு தன்னுடைய தொண்டாற்ற வேண்டும் குடிமக்கள். நிறைவாக இந்த கருத்தை சொல்லி நான் தனி ஒருவனுக்கும் நாட்டு காட்ட வேண்டிய கடமையை நான் சொல்லி 8 மணிக்குள் நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் 7 மணிக்கு கொடுத்தால் 8 மணி நிறைவு செய்திருப்பேன். 8:10 இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஆசிரியர் என்பதால் அந்த குறித்த நேரத்தில் முடித்துக் கொள்வதிலே நான் எப்பொழுதும் நான் தவற மாட்டேன். பல திருக்குறளுக்கு பல உரை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நான் கூட சொல்லுவேன், எழுத படிக்க தெரிந்த எல்லோரும் இப்பொழுது திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதவில்லை என்றால் அவர் தமிழாசிரியர் இல்லையே என்கிற உணர்வு கூட வருகிறது. பல பேர் என்னிடத்திலே கேட்கிறார்கள், ஐயா நீங்கள் திருக்குறளை பற்றி பேசுகிறீர்களே, நீங்கள் ஏன் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நான் அவர்களிடத்தெல்லாம் ஒரு பதிலைத்தான் சொல்லுவேன். இங்கேயும் அதை சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு திருக்குறளுக்கு 10 பக்கம் வரைக்கும் நான் உரை எழுதுவேன். எனக்கு தெரியும். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவதாம் சொல். இந்த கேளார் என்றால் என்ன பொருள்? ஒருவர் பேசுகிறார், இன்னைக்கு நான் பேசுகிறேன். இப்பொழுது நான் உங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறா இல்லை என்று தெரியவில்லை, வைத்துக் கொள்ளும் ஒரு பாகத்துக்காக. கேட்டார் பிடிக்கும் தகையவாய். நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு வரவில்லை ஒருவர், நம்முடைய ஐயா வள்ளி நாயகத்தை பார்க்கிறார், இந்த கூட்டத்தை கேட்கவில்லை. ஐயோ நான் கேட்கவில்லையே என்று அவர் வேட்பு மொழிய வேண்டும், அவர் விரும்பி மொழிய வேண்டும். இதுதானே இந்த குறளுடைய பொருள். கேட்டார் பிடிக்கும் தகையவாய் தன்மையதாய் கேளாரும் வேட்பும். ஆனா அந்த கேளார் என்பதற்கு 4 பொருள் இருக்கிறது. ஒரு பொருள் அந்த கூட்டத்தில் கேட்காதவர்கள். இன்னொன்று கேளார் என்றால் செவிடர்கள் என்று பொருள். இதை நான் சொல்லவில்லை, மணிமேகலையில சீத்தலை சாத்திரா பதிவு செய்திருக்கிறார். மணிமேகலை எங்கெல்லாம் போய் அந்த ஆபத்திரன்கை அமுத சுரபியை எடுத்துக்கொண்டு போகிறாள் என்றால், காணார் கேளார் கால் முடப்பட்டோர் ஊரூராங்கன் உருவசி இழந்தோர் யாரும் இன்மையில் அருமினையிற்றோர் இடுவார் தேர்ந்தாங்க இருப்போர் பலரார். ஆபத்திரன் சொல்லுகிறான், காணார் குருடர்கள். நம்ம மாற்றுத்திறனாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, சீத்தலை சாத்தனார் குருடர்களுக்கு என்ன நாகரிகமான சொல்லியிருக்காப்பா. காணார் கேளார். என்ன நினைக்கணும், ஐயோ முத்துவிலையா பேசுனா நல்லா சொல்றீங்க, எனக்கு காது கேட்கலையே, காது கேட்டிருந்தா அவர் பேச்சை கேட்டிருப்பேனே என்று அவர்கள் விரும்பி சொல்ல வேண்டும். அதுதான் கேளார் என்று பொருள். இன்னொரு சொல், என்னுடைய பேச்சு எப்படி இருந்தாலும் ஐயா புதிகை வெற்றிவேல் ஐயா அவர்கள் போன்றவர்களும் வள்ளிநாயகம் போன்றவர்களும் நன்றாக இருக்குது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் இவர்கள் என்னுடைய நண்பர்கள். கேளார் என்றால் பகைவர்கள் என்று பொருள். யாவரும் கேளீர்க்கு எதிர் சொல் கேளார். என் பேச்சில் எப்பொழுதும் குற்றம் காணுகிற என் மீது வெறுப்புடையவர்கள் கூட, அவன் நல்லா பேசுவான்ப்பா, அவனை பிடிக்காதுதான் எனக்கு, இருந்தாலும் நல்லா பேசுவான் என்று சொல்ல வேண்டும். எனவே வள்ளுவத்தில் ஒரு சொல்லில் இத்தனை பொருள் அடங்கி இருக்கிறது. இதை போன்று ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கமாக உரை எழுத முடியும். இந்த மணற்கேணி அந்த குறள் இருக்கிறது அல்லவா, தொட்டனைத்தூர் மணற்கேணிக்கு நிறைய விளக்கம் எழுதலாம். ஏன் மணற்கேணியை சொன்னார்? பாறையில் தோன்றுகிற கிண்ணைகள் தானே நீர் சுருங்க இருக்கும். ரொம்ப ஏன் மணற்கேணியை சொன்னார்? மணற்கேணி என்று
நீங்கள் 4 நாள் படிக்கவில்லை என்றால் படித்தது மறந்து போகும். நீங்கள் கடற்கரையிலே இன்றைக்கு ஊற்று தோண்டி இருக்கிறீர்கள், 4 நாள் கழித்து போனால் ஊற்று மூடிவிடும். யாதாரும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. தினமும் படித்தால்தான் அறிவு வரும். ஊற்றை தோண்டிக்கிட்டு மேல மண்ணு மேல போட்டுட்டே இருக்கணும். அறிதவரும் அறியாமை கண்டற்றால் நீங்க மனதில் இருக்கிற ஏன் மணற்கேணின்னு சொன்னானா, மணற்கேணி தோண்டுவது எவ்வளவு எளிமையோ அதே போல் தூர்ந்து போயிடுவது. தினமும் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் வள்ளுவன் மணற்கேணியை சொன்னான். இந்த நுட்பமும் நான் சொல்ல வேண்டும். இது போன்று சொல்லலாம். ஆனா நான் அவர்களிடத்தில் எல்லோரிடத்திலும் என்ன சொல்வேன் என்றால், நான் வள்ளுவனை நம்முடைய குடும்ப விளக்கிலே பாவேந்த பாரதிதாசன் படித்திருக்கிற மனவழகர் ஆக நான் பார்க்கிறேன். முதுமை காதலில் வருகிற மனவழகர் பாத்திரமாக நான் பார்க்கிறேன். அவனுடைய உள்ளத்தை நான் உள்ளபடி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் 80 வயதில் தான் திருக்குறளுக்கு உரை எழுதுவேன். எனக்கு 80 வயது ஆகி இயற்கை அருளால் நான் உயிரோடு இருந்தால், அதற்கு முன்னால் உரை எழுதினால் வள்ளுவனுடைய ஆழமான அறிவை, செறிவான வாழ்க்கை விழுமியங்களை உரை எழுதுன வார்த்தைக்கு வார்த்தை உரை சொல்லலாம். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்புக்கு அப்புறம் ஏன் நாணத்தை வைத்தான்? நாணத்துக்கு அப்புறம் ஏன் அதை ஏன் வைத்தான்? ஏன் அன்பு முதல்ல வைத்தான் என்று வள்ளுவனுடைய உள்ள கிடக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், குறைந்தது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற ஒரு 80 ஆண்டு அகவை. ஏன் நான் 80 வகை என்று சொன்னார்? 80 ஆண்டைத்தான் தமிழர்கள் 1000 பிறை கண்ட அண்ணல் என்று சொல்கிறோம். ஒரு மாதத்துக்கு 13 பிறை, ஒரு ஆண்டுக்கு 13 பிறை. 80 ஆண்டுக்கு தான் 114, 1014 பிறை வருகிறது. எனவே 1000 பிறை கண்ட ஒரு அண்ணலாக வாழ்ந்தவர்கள் தான் வள்ளுவனுடைய உள்ள கிடக்கையை உணர முடியும். அந்த வகையிலே திருவிக்கா அவர்கள் ஒரு உரை எழுதியிருக்கிறார். 10 அதிகாரம் தான் உரை முழுவதும் எழுதவில்லை. அதுல இல்வாழ்வன் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை என்கிற ஒரு குறள். அவர் திருவிக்கா அரசியல்வாதி, தெரியும் உங்களுக்கு, மிகச்சிறந்த அரசியல் அறிஞர், தமிழ்நாட்டு அரசியல் அறிஞர், தொழிற்சங்க பத்திரிகையாளர் எல்லாம். அவர் இந்த இயல்புடைய மூவருக்கும் என்பதற்கு அவர் ஒரு புதிய உரை சொல்லுகிறார். தனி மனிதன் இந்த நாட்டு அரசோடு தொடர்புடையவனாக இருக்க வேண்டும். மக்களாட்சி நாட்டில் அரசு என்பது சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம். எனவே அந்த இயல்புடைய மூவர் என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கும், நீதிபதிகளுக்கும் அந்தந்த துறைகள் சிறப்பாக இயங்குவதற்கு அவன் துணை செய்ய வேண்டும் என்று திருவிக்கா அவரை சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவருடைய அரசியல் அறிவு அந்த முறையை கண்டிருக்கிறது. எனவே நாம் இல்லறத்தானாக இருக்கிறோம், மனைவியோடு மகிழ்கிறோம், மக்களை பெறுகிறோம், விருந்தோப்புகிறோம், அன்புடையவர்களாக இருக்கிறோம், இன்சொல் பேசுகிறோம், ஒழுக்கமுடையவர்களாக இருக்கிறோம், எல்லா விதமான நெறிகளை பின்பற்றுகிறோம், ஈகை செய்கிறோம், புகழை ஈட்டி வாழ்கிறோம். அதே நேரத்தில் சமுதாய கடமையை நிறைவேற்றுகிறோம், நாட்டு கடமையை நிறைவேற்றுகிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். துறவி என்றால் என்ன? 100க்கு 100 விழுக்காடு அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும். அதானே துறை. இல்லறத்தானுக்கு ஒரு 25 வயது இல்லறம் தொடங்குகிறான் என்றால் 55 வயதில் அவனுடைய விருப்பு 100 போயிடும். 25 வயதுல திருமணம் ஆன பொழுது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றால் இவனுடைய விருப்பத்தையும் அவளுடைய விருப்பத்தையும் 50 விழுக்காடு வச்சு கொடுத்துடணும். எனக்கு கமலஹாசன் படம் தான் பிடிக்கும், என் மனைவிக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும், என் வாழ்க்கையில நான் ரஜினிகாந்த் படத்துக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, மனைவி கூட்டா போகணும். எளிமையா எடுத்துக்காட்டு சொல்லு. அப்ப 50 விழுக்காடு போயிடுச்சு. என் மகன் பிறக்கிறான், அவனை அழைத்துக் கொண்டு அதே திரைப்படத்துக்கு போகிறேன். எப்பொழுது திரைப்படம் போனா நானும் மனைவியும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். நான் குழந்தைய கையில வைத்துக் கொண்டு சாப்பிட்டா அந்த கையை பிடுங்கும்.
அது பிடுங்கி ஆசைப்படுகிற அதை ஆசையை தடுப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனவே நான் ஐஸ்கிரீம் சாப்பிட விடுறேன். 25 விழுக்காடு போயிடுது. இப்ப என்கிட்ட 75 விழுக்காடு இன்பத்திற்கு போயிடுச்சு. என் மகனுக்கு திருமணம் நடக்கிறது, எனக்கு புதிய உறவு வருகிறது, மருமகனோ மருமகளோ வருகிறார்கள். என் 55 வயதில் என் வீட்டுக்கு புதியதாக வருகிற மருமகனுக்கும் மருமகளுக்கும் பிடித்ததுதான் சமைப்போம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சில வீடுகளிலே சைவமா இருந்தாலும் அசைவம் சாப்பிட மருமகன் வந்தா பண்ணி கொடுக்கிறோம். என் மகள் சொல்லுகிறது, அது என் மகன் சொல்லுகிறான். அப்போ மீதி இருந்த 25 விழுக்காடும் போய்விட்டு எனக்கு பேர குழந்தை பிறக்கிறது. அந்த பேர குழந்தை 2 வயது குழந்தை நான் ரோட்டில் அழைத்து செல்கிறேன். அப்பொழுது 100 விழுக்காடு விருப்பம் இல்லாமல் நான் முற்றிலும் துறந்த ஒரு துறவியாக இருக்கிறேன். அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வர் என்று. பெரியவர்கள் இருக்கிறீர்கள். இந்த விட்டு கொடுப்பதை பற்றி சங்க இலக்கியம் பேசியிருக்கிறது. சங்க இலக்கியத்திலே காதலை பற்றி பேசுகிற அந்த குறுந்தொகை 40வது பாட்டு எல்லாருக்கும் தெரியும். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நந்தையும் எம்முறை கேள்வி நீயும் நானும் எவ்வளி அறிதும் செம்புல பெயர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்து. அந்த செம்புல பெயர் நீருன்னா என்ன பூமி தெரியுமா? சிவந்த நீரில் மண்ணை. கணவன் மனைவி ஆன பிறகு இருவரும் தங்களுடைய இயல்புகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஓமை. மண் சாலிடு திடப்பொருள், நீர் திரவ பொருள். மண் சிவப்பு, நீருக்கு நிறம் இல்லை. இரண்டும் கலங்கிற பொழுது திடமும் இல்லாமல் திரமும் இல்லாமல் ஒரு கூழ் நிலையை அடைகிறது, செமி சாலிட் ஆயிடுது. சிவந்த நிறம் தன்னுடைய சிவப்பை இழக்கிறது, நிறமற்ற நீர் நிறத்தை பெறுகிறது. நிறமும் இல்லை சிவப்பும் இல்லை, வெளிரிய சிவப்பு நிறத்துக்கு அந்த கூழ் வருகிறது. இதுதான் வாழ்க்கை. அந்த நீரும் நிலமும் கலந்துகிற பொழுது திடமும் திரவும் கலந்த புதிய ஒரு வடிவம் பெறுகிறது அல்லவா? அப்படி ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை தொடங்குற பொழுது ஆண் பெண் என்கிற தனிப்பட்ட நிலையை மறந்து கணவன் மனைவி என்கிற அந்த நிலைக்கு மனம் ஒன்றிவிடுமானால் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தவிர இருக்காது. இத்தனை இலக்கியங்கள் தமிழில இருக்கின்றன. எனவே அதைத்தான் வள்ளுவன் சொல்லுகிறான். இன்னும் சொல்லுவேன், துறவரத்தை வள்ளுவன் போற்றாதக்கான ஒரு படல சொல்லுகிறான். வேள்வி செய்வதற்கு ஒரு துறவி மூட்டுகிற தீயை விட விருந்தினரை வரவேற்பதற்கு சமையல் செய்வதற்கு இல்லால் மூட்டுகிற அடுப்பு தீ உயர்ந்தது என்று சொல்கிறான். விருந்தினருக்கு விருந்து படைக்கிற அடுப்பிலை மூட்டுகிற தீ இருக்கிறதா, அந்த தீ வேள்வி தீயை விட உயர்ந்து என்று சொல்லுகிறான். எனவே இல்லறத்தான் இல்லறத்தில் இருந்து கொண்டே இன்பங்களை துய்த்துக் கொண்டே இடையறாத துன்பத்தை தீர்த்து கொண்டே விண்ணுலகை அடைய முடியும். வீடு பெறும் நடைமுறையும் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கிற நல்விருந்தாக வானவருக்கு அமைய முடியும் என்கிற வள்ளுவருடைய கருத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை எல்லாம் உங்களுடைய பொறுமையும் சோதித்து உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டேன். அதுக்காக உங்களிடத்திலே உங்களுடைய சகிப்பு தன்மைக்கு அன்புள்ளத்திற்கு நான் நன்றி கூறி நல்ல வாய்ப்புக்கு காப்பி கவிஞர் ஐயாவுக்கும் நண்பருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.